ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அங்கன்வாடி மையங்களில் வேலைவாய்ப்பு தமிழக அரசு 2025ஆம் ஆண்டுக்கு நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி இன்டர்வியூ போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள்லையுமே நமக்கு தனித்தனியாக இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு. அந்த இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க, இன்டர்வியூவில் பணம் கொடுக்கணுமா வேணாமா, எந்தெந்த மையங்களில் இந்த மாதிரி பணம் கேட்குறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் அங்கன்வாடி சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அங்கன்வாடி மையங்களில் கடந்த ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே நமக்கு ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே அப்ளிகேஷன்ஸ், அதாவது அமைப்பாளர், உதவியாளர், சமையலர், இந்த மாதிரி ஒவ்வொரு வேக்கன்சி கிட்டத்தட்ட 8000-9000 வேக்கன்சிஸ் மொத்தமாக ஓவராலாக அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த 9000 வேக்கன்சிஸும் ஓப்பனில் இருக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா சமையலர் வேலைக்கு கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அமைப்பாளர் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு உதவியாளர் கேட்டிருக்காங்க. அந்தந்த மாவட்டங்களுக்கு அந்தந்த அங்கன்வாடி மையங்களுக்கு எவ்வளோ வேக்கன்ட் தேவைப்படுதோ, என்ன போஸ்டிங்க்கு அவங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுதோ அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா மாவட்டங்களுக்குமே அமைப்பாளர், உதவியாளர், சமையலர் எல்லாருக்குமே அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் விடலை. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 8th 12th இல்லை டிகிரி படித்தவங்க கூட அமைப்பாளருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அமைப்பாளருக்கு எல்லா போஸ்டிங்கும் கொடுக்கல. அதாவது ஒரு சில மாவட்டங்களுக்கு உதவியாளர் கொடுத்துருக்காங்க, ஒரு சில மாவட்டங்களுக்கு சமையலர், இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அமைப்பாளர் வராதா, வேக்கன்ஸ் கிடைக்காதா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே 1 by 1 நமக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே ஆட்கள் தேவைப்படும். கண்டிப்பாக அதற்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிப்பாங்க. ஐயோ, நான் டிகிரி படிச்சிருக்கேன், நான் 12th படிச்சிருக்கேன், இந்த மாதிரி பிஇ படிச்சிருக்கேன், நான் சமையலுக்காக அப்ளை பண்ணுறது, உதவியாளருக்காக அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக அமைப்பாளர் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதற்கான டைம் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கூடிய சீக்கிரம் வரும். ஸோ எல்லாம் நல்லா படித்தவங்க இந்த சமையலர், உதவியாளருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதோட வேலையை கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மாவட்டத்தில் அமைப்பாளருக்கு வேக்கன்சி இன்னும் அறிவிக்கலை, நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்னும் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்ச காலம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பணம் கொடுத்தா தான் வேலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. பணம் கொடுத்து தான் இந்த வேலை வாங்கணுமா அப்படின்னு. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே இந்த பணம் கொடுத்து வேலைக்கு சேர்கிறது கிடையவே கிடையாது. யாருமே அதை நம்பாதீங்க. கண்டிப்பாக ஒரு சில மாவட்டங்களில் வேணால் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் நிறைய மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஜென்யூனாக அவங்க நடத்திட்டு வராங்க. கண்டிப்பாக அரசாணைப்படி தான் அவங்க இன்டர்வியூவில் தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்டர்வியூவில் நம்ம என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோமோ, நம்ம அவங்க கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்கிறோமா, நம்மளோட சர்டிஃபிகேட் எல்லாமே அவங்க அந்த தகுதிக்கானது நம்மக்கிட்ட இருக்குதா, நம்மக்கிட்ட ப்ரையாரிட்டியோ வேறு ஏதாவது கணவனால் கைவிடப்பட்டவர், விடோ, இல்லை முதல் தலைமுறை விட இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையிலேயே தான் தேர்ந்தெடுப்பாங்களே தவிர பணம் கொடுத்து சேர்கிற மாதிரி இந்த முறை நடக்காது. ஏன்னா கவர்மெண்ட்ஸ் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ மாற்றிட்டாங்க. முன்காலத்தில் வேணால் அந்த மாதிரி நிறைய பேர் வேலைக்கு பணம் கொடுத்து சேரலாம் அப்படின்ற நிலமை வந்தது. ஆனால் இந்த சமயங்களில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. யாருமே இந்த பணம் கொடுத்து சேர்ந்துருவாங்க, அதனால் நம்ம இன்டர்வியூ போகிறது வேஸ்ட்டு, நம்ம அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு, அந்த மாதிரி பெண்கள் யாருமே நினைக்காதீங்க. அந்த மாதிரி கிடையாது. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாகவே நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை நினச்சிட்டு யாருமே இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதில் ரொம்ப ரொம்ப சம்பளம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 3000 அந்த மாதிரி 2000 இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இதில் ப்ரமோஷன்ஸ் இருக்குமா, இதில் நெக்ஸ்ட் லெவல் நம்ம போக முடியுமா, நமக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்குமா அப்படின்றதுமே நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது.
கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடி மையத்தில் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு லெவல் ப்ரொமோஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வழங்குவாங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை ஆஃபீஸ்லேயோ இல்லை அதில் வந்து நீங்கள் கூட்டுறவுத்துறையில் போயிட்டு ஒரு கிளர்க்காவோ இல்லை அசிஸ்டண்ட்டாவோ வந்து நெக்ஸ்ட்டு லெவல் போஸ்டிங்க்கு போகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ நம்ம அங்கன்வாடி அமைப்பாளராக போகணுமா, அமைப்பாளராகவே இருந்துருவோம், சமையலராகவே இருந்துருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு லெவல் நம்ம எக்ஸாம் எழுதி கண்டிப்பாக ப்ரொமோஷனில் போகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு முதல் ஒரு வருடத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு 3000 ரூபா சேலரியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சேல்ரி அதிகம் பண்ணுவாங்க. அதை பற்றி கவலையப்படாதீங்க. ஐயோ வெறும் 3000 தான் வருது, இதுக்காக நம்ம இந்த வேலைக்கு போகணுமா, இந்த இன்டர்வியூவுக்கு போகணுமா அப்படின்றத நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து இதை ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு வந்து ஜாஸ்தியாகிட்டே போகும். ஸோ அதை பற்றி கவலையப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா போய் கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுங்கள். இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைவாக ஒவ்வொரு மாவட்டங்களையும் இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது நேற்று இன்டர்வியூவில் என்ன நடந்தது, முந்தானத்து இன்டர்வியூவில் என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையாலுமே அந்த இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நினைக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம சேனலில் நம்ம வீடியோவாக வந்து போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை பார்த்துட்டு போங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மையங்களில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அதில் கூட்டுறவுத்துறையிலேருந்து என்னென்ன சலுகைகள் வந்து இந்த அங்கன்வாடி மையங்களுக்கு நடக்குது, அரசாங்கத்துலேருந்து என்னென்ன சலுகைகள் வந்து இந்த அங்கன்வாடி மையத்தில் நடக்குது, மகப்பேறு தாய் சேய்க்கான ஒரு பாதுகாப்பு, ஒரு உரிய என்னென்ன விஷயங்கள்லாம் தாய்க்கும் சேய்க்கும் அவங்க வழங்குறாங்க, எந்தெந்த மாதங்கள்லேருந்து வழங்குறாங்க, எந்தெந்த மாதம் வரை வழங்குறாங்க அப்படின்றத கண்டிப்பாகவே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள், அதாவது 2 வயது முதல் 4 வயது வரை உள்ள குழந்தைகளை வந்து அவங்க அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து, என்ன மாதிரியான ஊட்டச்சத்தெல்லாம் வழங்குறாங்க, என்ன மாதிரியான உணவுகள்லாம் வழங்குறாங்க, அந்த உணவில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, சத்து மாவில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் வந்து அடங்கியிருக்கு அப்படின்றதையும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். முன்ன மாதிரி இப்போ சத்து மாவு மட்டுமே கொடுக்கறது இல்லை, ராகி மாவு கொடுக்குறாங்க, ராகி முறுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கன்வாடி மையத்தில் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதையும் வந்து நாங்கள் வீடியோவாக வந்து போடுறோம். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.